ஹாப்பி பர்த்டே தளபதி. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னோட லைஃப்ல அண்ணன்னு மனசார கூப்பிடுற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு மொமெண்ட்டுங்க. இந்த மொமெண்ட் வந்து ஒரு மறக்க முடியாத மொமெண்ட். ஏன் சொல்றேன்னா, இனிமே நான் ஒரு பர்த்டேக்கு 12 மணிக்கு முடிப்பான கண்டிப்பா இல்லை. ஒரு வீடியோக்கு ஒரு 12 மணிக்கு முடிப்போமானா தெரியல. பட் இதுதான் ஒரு ரைட் மொமெண்ட். அண்ட் ஆல்சோ தளபதி சொல்லியிருக்காரு, இதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி 69 ஜனநாயகம் தான். வருத்தமா இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து எவ்வளவோ எம்டி பஸ் வந்து கண்முழிச்சு செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அண்ணனோட ஸ்பீச்லாம் அப்படியே மெய்மேர்ந்து உட்காந்து அப்படியே அப்படியே சோகத்தில் ஆழ்ந்திருப்போம். என்னதான் அந்த ஒரு ஃபேன் பாய்ஸ் எல்லாம் தாண்டி அப்படியே நம்ம அண்ணன் லைஃபுக்குள்ளே கலந்துட்டாருங்க. அதுதான் உண்மை. எப்படி நான் கலந்துட்டான்னு சொல்றேன்னா, இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு பாத்தை சூஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து ஒரு அரியணையில் உட்காந்துட்டாரு. இன்னைக்கு அதை விட்டுட்டு இன்னொரு லீக்ல இறங்க போறாரு. அது அவரோட பெர்சனல்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா. பட் ஏன் அது நமக்கு மனசு வலிக்குது? அதுதான் எனக்கு தெரியல. அதுதான் சொல்றேன். அவரோட எந்த ஒரு முயற்சியும் இல்லாம, என்னோட எந்த ஒரு முயற்சியும் இல்லாம அவர் அப்படி நம்ம மனசுக்குள்ள புகுந்துட்டாருங்க. அதான் உண்மை. நமக்கே தெரியாம இவர்தான் நம்ம ஐடல் ஆயிட்டாரு. அப்படி ஏன் அது ஐடல் நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அவர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது வந்து நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அவரை வந்து ஒரு சந்தோஷமா ஒரு ஹாப்பினஸ்ல பார்த்துட்டோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல பார்த்துட்டோம். என்னோட லைஃப்ல ஒரு 50% ஹாப்பினஸ்னா அதுல 25% தளபதியால மட்டும்தான். வருஷம் அவரோட ஒரு படத்தோட செலிப்ரேஷன், ஒரு அப்டேட்டு, அவரோட ஒரு போட்டோ, அவரோட லீக் ஏதோ அப்படி ஒரு போட்டோ பார்த்து சந்தோஷம் நடக்குதுதான் நிறையவே. பொதுவாக சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் தாண்டி ஒரு 3வது மனுஷன்னு சொல்லக்கூடாது. அண்ணன் தான், எனக்கு அண்ணன், நமக்கு அண்ணன். பட் நம்ம அண்ணன், அதாவது சொல்றல, ஒரு ரிலேட்டிவ் கிடையாது. நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம் அவருக்கும் நம்மளை யாரும் தெரியாது, நமக்கும் அவர் யாரும் தெரியாது. பட் அந்த ஒரு மொமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி சினிமா மூலியமா நம்ம அவ்வளவு மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்போம். அது வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியலங்க. நான் வந்து கொஞ்சம் குழப்புறேன். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது தளபதி ஃபேன்ஸுக்கு புரியும். அது எப்படி நான் சொல்றேன், நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு கூட புரிய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஒரு மொமெண்ட்டுங்க. இந்த டைஹார்டு ஃபேன் பேஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இன்னைக்கு பார்ப்பீங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். இப்போ ஹாப்பி பர்த்டே தலைவான்னு சொல்றேன்ல, அடுத்த வருஷம் ஹாப்பி பர்த்டே சிஎம்னு சொல்லணும். அது ஒரு பேராசை தான். நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் படத்திலோட அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா தளபதிய பர்த்டே சும்மா விடுவாங்களா? வெறி ஆட்டம் இருக்கு, வெறித்தனமா இருக்க போகுது. ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன இருக்கு இந்த தளபதி ரார்னு, என்ன பண்ணிக்க. அந்த அனிருத் பையன் வேற ஒரு டுட்டை போட்டு விட்டான். உடம்பெல்லாம் சிலுக்குதுடி அந்த டுட்டை பார்த்தாலே. நீ குறைக்க மாட்டான் வந்து டார்ச்சர் பண்றானே. என்ன ஐயோ ஒண்ணு போடுறாங்களே, கூட்டாங்க. ஐயோ என்ன உள்ள வராங்களே எல்லாருமே. நான் ஒண்ணு பொறுக்க வந்துட்டா பாப்போம். 5 பேர் மரண மாசு இன்னைக்கு மிட் நைட் சம்பவம்னு போட்டான். முழிச்சுக்கிட்டு இருக்க 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க, என்ன இருக்கோ அப்படி ரியாக்ஷன் பண்ணிடலாம். கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும். தளபதி ஃபேன்ஸ், உங்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கு, ஒரு தளபதி மீட் பண்ணணுமா, எது இருந்தாலும் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பொழுந்துக்கும் கவா உள்ள உனக்கு தான் உளுந்துக்கும் இறங்கி நான் அச்சா போஸ்ட் மாட்டம் பண்ணவே தேவையில்லடோ. வாடடே எவனு தரே என்ன நடந்து போற, தம்பி போடா. வந்தாச்சு. 3, 2, 1. என் நெஞ்சில் குடியிருக்கும் true leader. It's not for the power but for the people. டிஃப்ரெண்டான சொல்லுங்க.
அனிருத் மியூசிக்கல் தளபதி let's rise together. டப்புன்னு வந்துருச்சு. இன்னொரு வாட்டி பார்க்கலாம், கண்டிப்பா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். 3, 2, 1. என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சில் குடியிருக்கும். பட் கான்ட்ராஸ்டா டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப கோல்டு, ரொம்ப கோல்டு கம்ப்ளீட்ல. மீசதான் வேற மாதிரி. ஸ்டைலுங்க. சம்மலுக்கு ஜனநாயகன். Let's rise together. இது அப்படி பார்க்கும்போது இந்த மியூசிக் கேட்கும்போது தளபதி இந்த கம்பேக் இந்தியன் டூல வரும் அந்த மியூசிக் கேட்ட மாதிரி இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் காட்டல, சிம்பிளா தளபதியோட லுக்கை வந்து கேட்டிருந்தாங்க. பட் இந்த போலீஸ் லுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அந்த கையோட ரத்தம், அந்த மீசை எப்படின்னா இந்த பிகில் ராயப்பன் விஜய்க்கு நம்ம மெர்சல் விஜய் கெட்ட போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு முறுக்கு மீசையோட ஒரு ஷார்ட் ஹேர் கட்டு செமையா இருந்துச்சு. மியூசிக் ஆஸ் யூஷுவல் போட்டு ஒரு அடிச்சிட்டாப்ல, நீட்டா சிம்பிள் அடிச்சு முடிச்சிட்டாப்ல. ரொம்பலாம் பெருசா எலாபரேட்லாம் போடல மியூசிக். ஜஸ்ட் வந்து அந்த ஒரு தளபதி மியூசிக்கை வச்சு போட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து நெஞ்சில் குடியிருக்குன்னு படத்துல வருதான்னு தெரியல, இல்ல டீசர்க்காக விட்டுருக்கான்னு தெரியல. ஒரு செமையா இருக்கு. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே தலைவா. உன்னை வந்து 69 வாட்டி ஒரு புது ஸ்டைல பார்த்தாச்சு. கண்டிப்பா இதுவும் மாசா தான் இருக்க போகுது. ஹெச்யூன் வந்து சம்பவம் பண்ணுவாப்ல. அந்த போலீஸுக்கு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த இப்படி வச்சுட்டு இப்படி வந்து செமையா இருந்துச்சு. இனிமே அது வந்து நமக்கு ஒரு ஃப்ளோ ஆயிரும் பார்த்துக்கோங்களேன். இனி இப்படி விஷயம் எல்லா வீடியோ கூட தான் பண்ண போறோம், அப்படிதான் இருக்கும். அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு வேற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிளா எப்படி இருக்கு ஒரு ஒன் வேர்ட்ல சொல்றதா எப்படி சொன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு ஃபயரான ஒரு கத்தியெல்லாம் கட்டி பிளட்டு கிட்டுன்னு காட்டினாங்க. ஆனா எனக்கு வந்து பார்க்கும்போது ஃபயரா இருந்துச்சு. அந்த கத்தியை வச்சு மீசி இதா இருக்கிறதாகட்டும் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நான் ஒரு டிவிக்கு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சா கண்டிப்பா அதெல்லாம் இல்லை. ஒரு சிம்பிளா ஒரு பேட் டேக்கு இன்னும் படம் வந்து அடுத்த வருஷம் வர்றதுனால இப்போதைக்கு இதுதான் விட்டுருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். until then bye.